நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கேம் சேஞ்சர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அடிபட்டு தான் கத்துக்கணும்னு இருக்கு. இனிமே இந்த தப்ப செய்யவே மாட்டேன். பிரபல ப்ரொடியூசர் தில்ராஜு இப்படி சொல்லியிருக்காரு. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல கடந்த ஆண்டும் இந்த ஆண்டு தொடக்கத்திலும் 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்தியன் 2 கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்தியன் 2க்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல. அதை தொடர்ந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படம் ரொம்பவே வெற்றிகரமா போகும், பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ராம் சரண் அவர்களை வச்சு இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படத்தை பிரபல தெலுங்கு ப்ரொடியூசரான தில்ராஜ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில தான் சமீபத்தில் அவரு இது தொடர்பா மனம் திறந்து பேசியிருந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன் கேம் சேஞ்சர் படத்தை எடுத்து அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இயக்குனர் சங்கர் மாதிரியான மிகப்பெரிய இயக்குனரோட தான் பணியாற்றினது இல்ல அப்படின்ற மாதிரியும் அந்த வகையில ஒரு ரிஸ்க் எடுத்ததாகவும் சொல்லியிருந்திருக்காரு. இந்த படத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட் போடும் போதே அதுலயே நான் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கலாம், ஆனா அதெல்லாம் விட்டுட்டேன், மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இப்படி அடிபட்டு தான் கத்துக்கணும்னு இருந்திருக்கு, இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தில்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்திருக்காராம். இவ்வளவு நாட்கள் கழிச்சு கேம் சேஞ்சர் படம் தொடர்பாகவும் இயக்குனர் சங்கர் தொடர்பாகவும் இவர் பேசியிருந்திருக்காரு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ Flix9. For spiritual contents, follow Flix9 Divine. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.